கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனம் 7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நேற்று தினத்தில் இதே அதிகாரம் 5வது வசனத்தை நாம் தியானித்தோம். அதில் என்ன எழுதியிருக்கிறது? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன்னுடைய புயபலமாக்கி கொள்ளுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி. ஆனால் அதற்கு அடுத்த வசனமாகிய 7வது வசனத்தில் இங்கே மிக அற்புதமான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் மாம்சமானதின் மீதும் அல்லது இந்த உலக பிரகாரமான காரியத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்து அவற்றை நமக்கு ஆதாரமாக கொண்டு வாழ நினைப்பது அவ்வளவு ஞானமான ஒரு காரியம் அல்லவே அல்ல. காரணம் என்ன? அவைகளெல்லாம் ஒரு நாள் நிச்சயம் நம்மை கைவிடும். அவைகள் நிரந்தரமானவைகள் அல்லவே அல்ல. இந்த உலகத்தில் நமக்கு ஒரே ஒரு நிரந்தரம் எது? நம்மை உண்டாக்கின கடவுள். அந்த கடவுளுடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் என்னை பார்த்து கொள்ளும், ஏனென்றால் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர் நீர். இந்த ஜீவன் இன்று வரையிலும் ஆண்டவரே எனக்குள்ளாக இருப்பதற்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறவர் நீர். ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறவர் நீர். என் தேவைகளை அறிந்தவர் நீர். என் தேவைகளை சந்திக்கிறவர் நீர். இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே நான் எத்தனை கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் ஒரு குறைவில்லாமல் தைரியமாக நான் வாழ முடிகிறது, ஒவ்வொரு ஆண்டை ஒவ்வொரு வயதை கடந்து வர முடிகிறது என்றால் அது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய புத்தி கூர்மை அல்ல ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் நீர் கொடுத்த கிருபை ஆண்டவரே. இதுவரையிலும் என்னை நீர்தான் கொண்டு வந்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அதை தான் வசனம் 7 சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். இந்த உலகத்தில் கடவுளை நம்முடைய நம்பிக்கையாக நாம் கொண்டிருந்தால் நாம் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் நாம் பாக்கியவான்கள்? கடவுள் அப்படி அவரை நம்பி இருக்கிறவர்களை அபரிமிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக அடுத்த வசனம் நம் அனைவருக்கும் தெரிந்தது தான். வேதத்தை வாசிக்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்படி கடவுளை நம்பியிருக்கிறவர் எப்படி இருப்பார்கள் என்று ஒரு எடுத்துக்காட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நன்றாக செழித்து வளர்ந்து கனி தருகின்ற ஒரு மரம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மரத்தை போல, அதுவும் அந்த மரம் எப்படி இருக்கிறதாம்? அது தண்ணீர் ஓரத்தில் நடப்பட்ட ஒரு மரமாக, உஷ்ணம் வந்தால் கூட அதை பற்றி கவலைப்படாது. ஏன்? அதற்கு முழுமையாய் தேவையான தண்ணீர் இருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மரத்தை போல ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அந்த மனிதனுக்கு கட்டளையிடுவார் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் ஒருவேளை உங்களை எவ்வளோ உயரத்தில் வேண்டுமென்றாலும் உயர்த்தி வைத்திருக்கலாம். நீங்கள் சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை பலவிதமான கஷ்டத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை சரீரத்தில் வியாதி இருக்கலாம்,
குடும்பத்தில் பண நெருக்கடிகள் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்ததான கவலை இருக்கலாம், இன்னும் ஏனைய பிரச்சனைகள் உங்களுக்குள்ளாக இருக்கலாம். எதிர்காலமே கேள்வி என்ற ஒரு நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அல்லது எனக்கு இந்த உலகத்தில் ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு எல்லாவற்றிலும் நீங்கள் நிறைவாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு காரியத்தை தயவு செய்து நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அது என்ன? இப்பொழுது வாசித்த அந்த 7வது வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி கர்த்தரையே தன் நம்பிக்கையாக நாம் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் கடவுள் நம்மை கைவிடவும் மாட்டார். ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவும் மாட்டார். இன்றைக்கு எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள், ஆண்டவரே நீதான் என் நம்பிக்கை, உம்மை தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே என்று அவரை பற்றி கொள்ளுங்களேன். வாழ்க்கை மாறுகிறதை, சூழ்நிலை மாறுகிறதை நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒரே ஆதாரம் நீர் தான் ஆண்டவரே. ஆகவே தான் ஆண்டவரே நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்மீது எங்கள் நம்பிக்கை வைத்து உம்மையே எங்களுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்கள் காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டு எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தப் போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்பின ஒருவரை நீர் ஒரு நாள் கைவிட மாட்டீர். அப்படிப்பட்டதான கிருபைகளை கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்திரி நடத்தும். இதோ அடியனோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுடைய முகத்தை நீர் பாரும் சாமி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறார்களே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நம்புகிறார்களே, கடவுள் இன்றைக்கு என்னோடு பேசுகிறார் என்று உம்முடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்களே, அவருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். பலப்படுத்தும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.